ஹாய் guys, வெல்கம் டு வித்யாஸ் குக் புக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? போன வீடியோலாம் பார்த்துருந்தீங்களா? பிடிச்சிருந்ததா? இன்னைக்கு நம்ம பண்ண போறது கோவில் தோசை. இத பெருமாள் கோவில் தோசைன்னு கூட சொல்லலாம். இத நிறைய பேர் சாப்பிட்டு இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா இது ஹோட்டல் எல்லாம் கிடைக்காது. இது கோவில்ல மட்டும்தான் கிடைக்கும். இது டிசம்பர் மாசத்துல தான் கிடைக்கும். அதுவும் இல்லாம வைகுண்ட ஏகாதசி நேரம் போது. இதோட டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அதுவும் இல்லாம மிளகா பொடியோட சாப்பிட்டா இன்னும் அருமையா இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கோவில் தோசைக்கு என்ன தேவையான பொருட்கள்ங்கிறத பார்ப்போம் வாங்க. முழு உளுந்து 1/4 கிலோ எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. ஒரு நாள் நைட் ஃபுல்லா ஊற வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. பச்சரிசி 1/4 கிலோ, இது ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இட்லி அரிசி இல்லாட்டி புழுங்கல் அரிசியும் 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதுவும் 1/4 கிலோ எடுத்து வச்சிருக்கேன். நம்மளுக்கு 3 பொருளுமே சம அளவு இருக்கணும். இப்ப நம்ம எல்லாத்தையும் அரைக்க போறோம். நான் உளுந்து அரைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். முதல்ல இங்க பாருங்க, நம்மளுக்கு கருப்பு முழு உளுந்து நல்லா நைஸா அரைஞ்சு எடுத்து இதை நம்ம ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். நான் சேம் ஜார்லயே இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து அரைச்சு கொண்டு வரேன். இந்த ரெண்டுத்தையும் நீங்க ஒன்னா கூட ஊற போடலாம். உங்களுக்கு நான் காட்டணும்னு தனியா ஊற போட்டு வச்சிருந்தேன். இது புழுங்கல் அரிசி, இட்லி ரைஸ், புழுங்கல் அரிசி, பச்சரிசி, நான் போய் இதை அரைச்சு கொண்டு வரேன். அரிசி நம்மளுக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். ரெண்டையுமே சேர்த்து நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துட்டு வந்துருக்கேன் பாருங்க. இதையும் நான் இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதோட நான் மிக்சியோட ஜார் அளவின வாட்டரையும் இதோட கலந்து விடுறேன். தோசைக்கு தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் மிளகு நல்லா கிரஷ் பண்ணி வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், இதுவும் நான் கிரஷ் பண்ணி தான் வச்சிருக்கேன். சுக்கு தூள் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி, அத 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். பெருங்காயம் கொஞ்சோண்டு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சோண்டு. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஒன்னா மிக்ஸ் பண்ணிப்போம். நம்மளுக்கு வாட்டர் பத்தல அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இங்க பாருங்க, இப்படி நல்லா கலந்து விட்டுக்கணும். இத 1 மணி நேரம் அப்படியே புளிக்க வைக்கலாம். 1 மணி நேரம் இல்ல 2 மணி நேரம் கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தோசை வார்த்தா ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் இதை அப்படியே 1 hour விட்டு வைக்க போறேன். மூடி போட்டு மூடி வச்சிருக்கேன். மூடி போட்டு வச்சுட்டேன். நம்மளுக்கு 1 மணி நேரம் ஆயிடுத்து. இப்ப திறந்து பார்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு தடவை. ஏற்கனவே உப்பு காரம் எல்லாம் ஊறி எடுத்து இந்த தோசை உடனேவும் வாத்து சாப்பிடலாம், இல்ல நாளைக்கு ஃப்ரிட்ஜ்ல வச்சும் வாத்து சாப்பிடலாம். நம்ம வாங்க வாக்குறது எப்படின்னு பாப்போம். நம்ம தோசை பேனை நல்லா சூடு பண்ணி வச்சிருக்கேன். நான் அயன் பேன் எடுத்திருக்கேன். நான் தோசைக்கு தேவையான அளவு நெய்யும் எண்ணெயும் கலந்து வச்சிருக்கேன். அவங்கவுங்க விருப்பம் எவ்வளவு விடணுமோ விட்டுக்கலாம். வெறும் நெய்யால வார்த்தா ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் கொஞ்சம் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்படி கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுப்போம். முதல்ல எண்ணெயும் நெய்யும் கலந்து இங்க பாருங்க, ஒவ்வொரு கரண்டியா விடலாம். 1 2 கரண்டி விட்டுருக்கேன். முதல்ல இது கொஞ்சம் கனமா தான் இருக்கும். பாருங்க, இதுக்கு மேல சுத்த வேண்டாம். நம்ம நல்லா சுத்தி ஊற எண்ணெய் விட்டுப்போம். இது லோ ஃபிளேம்ல கொஞ்ச நேரம் வேகும். இது 5 நிமிஷம் எடுத்துக்கும் வேக, ஒரு தோசை வேகிறதுக்கு. நான் இப்ப தோசையே நான் திருப்பி போடுறேன். பார்த்தீங்களா, நல்லா வெந்து இருக்கணும். இங்க
இங்க 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுக்கணும். இந்த பக்கமும் நல்லா வெந்திருக்கு நமக்கு. இப்ப நம்ம எடுத்துடலாம். இத இங்க பாருங்க, மின்னணும் விடுறேன் பாருங்க. நெய் எண்ணெய் கலந்ததை விடுறேன். கொஞ்சம் மேலேயும் விட்டுக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கூட தான் ஆகும். நீங்க நெய்யிலே வேணும்னாலும், நெய் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நெய்யிலே யூஸ் பண்றதா இருந்தாலும் நெய்யிலே இதை வாத்து எடுத்துக்கலாம். நீங்க நெய் பிடிக்காதவா இல்ல நெய் நிறைய யூஸ் பண்ணாதவா, சாப்பிடாதவா வந்து எண்ணெயில வாத்து எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். திருப்பி போடுறேன். நம்மளுக்கு நல்லா 2 பக்கமும் வெந்திருக்கு. இதுவும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுது. அருமையான கோவில் தோசை நம்மளுக்கு ரெடி ஆயிடுது. இதுக்கு வந்து தொட்டுக்க மிளகா பொடி ரொம்ப சூப்பரா இருக்கும். அருமையான ருசியான கோவில் தோசை ரெடி ஆயிடுது. இது பெருமாள் கோவில் தோசைன்னு கூட சொல்லலாம். தேங்க்யூ கைஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு. லைக், ஷேர் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. Thank you. Bye bye. Stay home. Stay safe.